இப்போ நடக்கிற போர் சூழல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானோட தலைவரை கொண்டு இருக்காங்க. அதுக்கு ஈரானும் இப்போ பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு நிலவரப்படி பார்த்தா இந்த போர் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. ஆகையால நம்ம இந்தியர்கள் இப்போ போர் சூழல் பதற்றமாக இருக்க இடங்கள்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பாதுகாப்பை இந்திய அரசு உறுதி பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். இந்தியர்கள் குறிப்பா தமிழர்கள் பெரும்பாலானவர்கள் இந்த நாடுகளில் குறிப்பாக துபாய் கல்ஃப் கண்ட்ரீஸில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அவங்களெல்லாம் பாதுகாக்கணும். அது இந்திய அரசோட கடமை. தமிழ்நாடு அரசும் அவங்க பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு இந்திய அரசு கிட்ட வலியுறுத்தணும். இது ரொம்ப 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 முக்கியம். போர்லாம் தேவையான்னு கேட்டால் தேவை கிடையாது தான். இஸ்லாமியர்களோட ரம்ஜான் நோன்பு அப்படின்னு ஒன்று நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு இந்த நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, ஒரு போர், இது தேவையான்னு கேட்டால் தேவையில்லைன்னு தான் நான் சொல்லணும். நம்ம மக்கள் ஏன் சரி, ஆனால் எல்லாத்தையும் கடந்து இப்போ போர் நடந்துட்டு இருக்கு. குறைஞ்சபட்சம் நம்ம மக்களை பாதுகாக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது இந்திய அரசு தயவு செஞ்சு சில முன்னெடுப்புகள் எடுத்து நம்ம மக்களை பாதுகாப்பாக இருக்க வைங்க. உதவி கேட்குறவங்கள உதவி பண்ணுங்க. இங்கே கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. நன்றி.